திரு பாபு முருவேல், அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது, சஸ்பென்ஷன், அதுக்கு பிறகான ஆணையம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் பொதுச்செயலாளர் நேரில் போய் பார்த்துருக்காரு. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க. சிபிசிஐடி விசாரணையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு பார்க்க வேண்டியிருக்கா? சிபிஐ பல வழக்குகளை எடுத்து அவங்க எல்லாமே பெண்டிங்கில் ஆண்டு கணக்காக இருக்கிறதும் இருக்குது. ஸோ என்ன அடிப்படையில் அந்த விசாரணை அப்படிங்கிறத பார்க்குறீங்க? அதுக்கு முன்பாக சமீப காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சம்பந்தமில்லாதவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் தலைப்பாக வைத்து தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திய ஊடகங்கள் சுற்றி வந்த இந்த நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சுட்டி காட்டுகின்ற விதமாக ஒரு தலைப்பை எடுத்து இன்றைக்கு அனைத்து ஊடகங்களும் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டி உங்களுடைய நிர்வாகத்தில் நான் தலையிடுறதுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைப்பு காரணம் என்ன, தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு திமுக அரசு திறனிட்டு இருக்கிறதா, ஸ்டாலின் தலைமையிலான போலீஸ் செயலற்று இருக்கிறதா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். நான் என்னுடைய எதிர்க்கட்சியா நீங்க கேட்குறீங்க, உங்கள் கேள்விகளை முன்வைங்க. இல்லை, அதாவது எப்படின்னா, ஊடகங்கள் கூட அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், கொம்பும் அடிக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பதாக நான் அப்படின்னா திரு பாபு முருவேல் அழைக்க வேண்டாம். இல்ல அந்த அதான் இப்ப நான் அழைச்சதுனால எனக்கு சொல்லுங்க. நான் வந்து அரசியல், நீங்க உங்களுக்கான எல்லா உரிமையும் இருக்கு திரு பாபு முருவேல். இன்றைய நாளை வந்து நான் வந்து இன்னும் இதை 10 நாள் கூட பேச முடியும். அடுத்தடுத்த நாட்களையும் அரசியல் நிறைய பேசலாம், பேச வேண்டிய தேவையும் இருக்கிறது. இன்றைய நாளில் நான் சமூக சிக்கல்களாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல உங்கள் ஒரு எதிர்கட்சியா இன்னைக்கு அதிமுகவை நம்ம அழைக்கிறதுக்கான காரணம், பிரதான எதிர்கட்சி, பொறுப்புள்ள எதிர்கட்சி, அவங்க தான் இதை அட்ரஸ் பண்ணணும். ஆட்சி பொறுப்புல இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியோட உங்களுக்கு இன்னும் எல்லா எதிர்கட்சிகளும் இல்லை, நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு, நான் அதை டிஸ்அக்ரி எல்லாம் பண்ணல. நான் சொல்ல வருது என்னன்னா, மற்ற எல்லா எதிர்கட்சிகளை விட கூடுதலான ஒரு உங்களுக்கு புரிதல் இன்னும் அதிகமா இருக்கு, ஆட்சி பொறுப்புலையும் இருந்தவர்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்தும். அதனாலதான் எப்படின்னா, அதிமுக ஆட்சி கட்டில் இருக்கிற போது, இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது, விவாதங்கள் நடைபெறுகிற போது, நீங்க ஆட்சி கட்டில் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் மக்கள் கேள்வி கேட்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதே கேள்விகளை அனைத்து நெறியாளர்களும் என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள், நான் அவருக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அப்படி இருக்கிற போது இன்றைக்கு ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் சுட்டிக்காட்டுகின்ற இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அதை தாண்டி இந்த செய்தி ரொம்ப உயரமான செய்தி, அந்த மகிழ்ச்சிக்குள்ளலாம் நான் வரல. நான் இந்த இன்னைக்கு திமுகவை சுட்டிக்காட்டி தொடங்கி இருக்கிறார்கள். திமுகவினுடைய இந்த செயலற்ற தன்மையை அனைத்து ஊடகங்களுக்கும் இன்று கையில் எடுத்திருக்கிறார்கள் நான் நினைச்சுக்கிறேன். உங்க பார்வை ஒரு அதை தாண்டி உயிரிழந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அதையும் தொடர்ந்து ஹஜ் பயணத்திற்கு சென்றிருக்கிற ஒரு 67க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வெப்ப அலையின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய ஆன்மாவும் சாந்தி அடைய வேண்டும் என்று அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் சிபிசிஐடி விசாரணை எங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது, சிபிஐ விசாரணை தான் வேண்டும் என்று எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் சொல்லியிருப்பதின் காரணம் என்னவென்று சொன்னேன். கடந்த மே மாதம் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற மரக்காணத்தில் நடைபெற்ற இந்த கள்ளச்சாராய உயிரிழப்பின் காரணமாக 22 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அந்த வழக்கு சிபிசிஐடியின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை அதனுடைய நிலை என்ன என்பது நமக்கு தெரியாது. அதே போலத்தான் தொடர்ந்து இந்த வழக்கும் உடனடியாக சிபிசிஐடிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. என் மிகப்பெரிய துயரத்தை உண்டாக்கி இருக்கிறது என்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நீங்க சிபிசிஐடி வசம் ஒப்படைங்க. ஏன் என்று சொன்னால், பிரிக்க முடியாதது இந்த வசனம் போலதான். பிரிக்க முடியாதது எது என்று சொன்னால், திமுகவும் கள்ளச்சாராயமும், திமுகவும் கஞ்சாவும், திமுகவும் கட்ட பஞ்சாயத்தும், திமுகவும் சட்டம் ஒழுங்கும். இது போல அந்த வரிசையில் இந்த கள்ளச்சாராயம் இந்த வழக்கு நடைபெற்றிருக்கிறது. ஏன் அது குறிப்பாக எப்படி சொல்றேன்னா, 2006-11ஆம் ஆண்டு நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தருமபுரியில் இதே போல விஷசாராய மரணம். திருவண்ணாமலை, என்னுடைய நான் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் விஷசாராய மரணம், என்னுடைய பக்கத்து தொகுதியில் விஷசாராய மரணம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து 10 ஆண்டுகளிலே தமிழகத்தில் விஷசாராய மரணமோ கள்ளச்சாராய மரணமோ இல்லை. தொடர்ந்து இப்ப திரும்ப 2 ஆண்டுகளாக போனா மே மாசம் அதே ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப 40க்கும் மேற்பட்டவர்கள் இனிமேல் இறைவனை வேண்டிக்கிறேன், நான் யாரும் இறந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அதை தொடர்ந்து இப்போ இறக்குறது கூட பிரச்சனை இல்லை. ஒருத்தன் குடிச்சான், அவன் விருப்பப்பட்டு குடிச்சான், இறந்து போறான், பிரச்சனை இல்லை. காப்பாற்றப்படுபவர்கள் நிரந்தர ஊனமாக்கப்படுவார்கள். இந்த விஷயத்தினால கண்ணு போயிடும், கிட்னி போயிடும், லிவர் போயிடும், எல்லாமே போயிடும். ஒரு நடைபெறமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்போதெல்லாம் தமிழகத்தில் வருகிறதோ அப்போதெல்லாம் இது போன்ற கள்ளச்சாராய விஷச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம்னா என்ன தெரியுங்களா? ரெக்டிஃபைடு ஸ்பிரிட். அது வந்து இவங்க உருவாக்கி பண்ணுவாங்க. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய தொகுதிக்கு பக்கத்து தொகுதியான அணைக்கட்டில் 850 லிட்டர் கள்ளச்சாராயத்தை காவல்துறை சென்று அழிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்து பாத்தீங்கன்னா எல்லாமே புது பொருட்கள், புதுசா டேங்க், புதுசா பாத்திரங்க எல்லாமே. அப்ப ஒரு மலைப்பிரதேசத்தில் நடக்குது. இது தொடர்ந்து இங்க பப்ளிக் மூவ்மெண்ட் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். இது ஒரு உளவுத்துறை, அதாவது எப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரிவு இருக்குது காவல்துறையில். OCIU இருக்குது, PEW இருக்குது, IB இருக்குது, IS இருக்குது. இத்தனை போன்ற பல பிரிவுகள் இருந்து கொண்டிருக்கிற போது இந்த ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விண்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது?
பொதுவா இந்த மாதிரி இந்த மலைப்பிரதேசங்கள்ல தான் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அணைக்கட்டு பகுதியில் இருக்கிற இந்த கல்வராயன் மலைப்பகுதி, ஜவ்வாது மலைப்பகுதி, ஒண்ணுபுரம் மலைப்பகுதி, பூச்சிமலை மலைப்பகுதின்னு நான் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன், தொடர்ந்து கள்ளச்சாராயம் காய்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்க தொடர்ந்து இந்த வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மென்ட் விங் என்று சொல்லக்கூடிய அந்த துறை தமிழகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி இன்னைக்கு இந்த அதாவது எப்படின்னா ஒரு மரணம் நடைபெறுகிறது, அந்த கருணாபுரத்தில் ஒரு மரணம் நடக்குது. அந்த இடத்துல வர்றவங்க ஒண்ணு கூடி இந்த இடத்துல இந்த மாதிரி மது, ஏன்னா ஒரு பெரிய அளவுல மக்கள் கூட அந்த இடத்துல சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஒருத்தன் இந்த சதீஷோ ஒரு பையன் முதல் சின்ன பையன் இறந்து போறாப்ல. இறந்து போன உடனடியாக உளவுத்துறையின் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தகவல் கொடுக்கப்படுது. ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்னால அங்க வந்து இல்லிசிட் அராக்னால ஒருத்தர் இறந்து போறான்ற தகவல் கொடுத்துறாங்க. கொடுத்ததுக்கு பிறகு இது இந்த இல்லிசிட் அராக் மூலமாக தான் இறந்திருக்கிறார்கள், உடனடியாக காவல்துறை அங்கே சென்று பாதுகாப்பு பணி செல்லணும்னு சொல்லி ஒரு செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பரப்பியிருப்பாரு என்று சொன்னால் அடுத்த கட்ட நிகழ்வுகள் நடந்திருக்காது. அவர் சொன்னதுனால மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாரு, அவர் வயிற்று உபாதையினால அவருக்கு வலிப்பு நோய் வந்து அவர் இறந்துட்டாரு, கள்ளச்சாராயம் அங்க இல்ல, விஷச்சாராயம் இல்லை என்ற ஒரு செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லிடுறாரு. அப்ப அவர் நேரில் போய் பார்த்துக்க போறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரோ சொன்ன தகவல் அடிப்படையில் தான் சொல்றாரு. ஆனால் இது போன்ற ஒரு தகவல் சொன்னதன் அடிப்படையில் தான் அதை நம்பி அடுத்த கட்டணமா என்ன பண்றா, எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ இப்போ நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை நீங்க பணி இடமாற்றம் செய்கிறீர்கள், காவல்துறை கண்காணிப்பாளரை பணி இடைநீக்கம் செய்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க ரெண்டு பேரும் அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட இதுல நிலைமை இருக்கிறவங்க. இதே நிகழ்வு கடந்த மரக்காணம் நிகழ்வு நடந்தது. அந்த மரக்காணம் நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்ட அந்த சாராயத்தை விற்பனை செய்த நபர் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவருடன் நெருங்கி பழகியிருந்தார். அவரால் அவருடைய நெருக்கமான உறவில் இருந்தார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவராகவும் இருந்தார் சொல்லி வெளிப்படையாக எல்லா ஊடகங்களையும் வந்து செய்திகளிலும் வந்துச்சு. அப்ப இந்த முதலமைச்சர், இப்போது வருத்தப்படுகிற முதலமைச்சர், மிகப்பெரிய துயரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அன்றைக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த மாவட்டத்தினுடைய மந்திரியை ஒரு நடவடிக்கை எடுத்து அவருடைய பணி மாற்றமோ அல்லது அமைச்சரவையில் இருந்து விலக்கி இருந்தாலோ இது போன்ற நிகழ்வை வேறு எங்கும் நடைபெறாம அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகள் மிகப்பெரிய அளவில் கண்காணிப்பா இருந்திருப்பாங்க. இப்ப இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு எங்களுடைய மாவட்ட மந்திரியா இருக்க குடுத்திரி ஏவாவேலு தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர். இப்ப நான் சொல்ல செஞ்சி மஸ்தான நீங்க விட்டுட்டீங்க. இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய மேல நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகள் வேற எங்கும் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லை. அதை தாண்டி இந்த கஞ்சா புழக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் பல பொதுக்கூட்டங்களை நான் சொல்றேன், நான் இது கஞ்சா புழக்கம் காவல்துறைக்கு தெரியாமல் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. அப்ப காவல்துறைக்கு தெரிந்து இந்த கஞ்சா புழக்கம் இருக்கிற போது உளவுத்துறைன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஒவ்வொரு காவல் மாவட்டத்திற்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் ஒரு உளவுத்துறை அதிகாரி இருப்பாங்க. அப்ப எந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த போதைப் பொருட்கள் விற்பனை ஆகிறதோ அந்த உளவுத்துறை அதிகாரியின் மீது நீங்க கடுமையான நடவடிக்கையை தொடர்ந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய வாழ்வாதாரமே பாதிச்சு. நான் ஒரு காவல்துறை அதிகாரி, நான் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிற போது என்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற போது நான் என்னுடைய கணியில நேர்மையாக இருப்பேன். அப்போ இது போன்ற மொத்தமா இது நம்ம முடிச்சிடலாம். ஏப்ரல் 20, 2021 தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது. 21 சொல்றீங்க. 2021 ஏப்ரல் 20 2021 தேர்தலுக்கு முன்னால திமுக ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்னால் ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாங்க என்ன சொன்னோம், 2016 அம்மா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மது கடைகளை நாங்கள் குறைப்போம். அப்போ 2 தவணையா 500 மது கடைகளை நாங்கள் குறைத்திருக்கிறோம், மூடி இருக்கிறோம். அது என்ன ரீசனா இருக்கட்டும், ரோட்ல இருந்துச்சு, ஹைவேஸ்ல இருந்துச்சு, நீங்க எதை வேணா அதுக்கு நீ காரணம் வச்சுக்கலாம். ஆனால் 1000 மது கடைகளை மூடி அரசு அம்மாவினுடைய அரசு. நான் என்ன சொல்றேன், நாங்கள் எதிர்க்கட்சிகளாக இருக்கிற போது கருப்பு உடை அணிந்து கருப்பு பேட்ஜ் கொத்தி பதாகைகளை தூக்கி இங்கே தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள், மதுவினால் நாடு சீர்கட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு 2000 கோடி அளவிற்கு மது புழக்கம் இருந்த ஒரு திமுக நிர்வாகியை கைது செய்திருக்கிறது மத்திய புலனாய்வுத்துறை. தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கஞ்சாவினால் இளம் சிறார்கள் மதுவிலக்கு தான் உங்களுடைய விருப்பமுமா? நிச்சயமா சார். அதாவது எப்படின்னா சில கிரைம் நடக்க தான் செய்யும். பூரண மதுவிலக்குங்கிறதா உங்க நிச்சயமா ஆமா. என்ன சொல்றேன், அதாவது பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தா கள்ளச்சாராயம் வந்துரும் சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. சார் என்ன சொல்றேன்னா, ப்ரோஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மென்ட் விங் நம்ம அமைச்சர் கொடுக்காரு. மது விலக்குத்துறை சார், அது மது விலக்குத்துறை இன்றைக்கு மதுவை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 18 to 22% விற்பனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ கன்சியூமர் அதிகமாகிறா. யார் கன்சியூம் பண்றா? புதுசா இளைஞர்கள் புதிதாக வந்து அவங்க அது கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அப்ப கன்சியூமர்ஸ் அதிகமாகும் போது டிமாண்ட் உங்களுக்கு அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாகும் போது எனக்கு பணம் இல்லைன்னும் போது நான் வேற இழப்பீடு விஷயத்துல நீங்க இப்ப உங்க பொதுச்சாளர் சொல்றாரு 10 லட்சம் பத்தாது 25 லட்சம் கொடுக்கணும்ன்றாரு. அதே நேரத்தில் நாம் தமிழர் திரு சீமான், அதே போல திருமிகு பிரேமலதா உள்ளிட்டவர்கள்லாம் இது தவறான போக்காயிடும், இந்த மாதிரி வந்து மரணங்கள்ல இழப்பீடு கொடுக்கிறதுங்கிறது தவறான முன்னுதாரணம் ஆயிடுன்றாங்க. இதை அப்ப எப்படி அப்ரோச் பண்ணல? அதான் நான் சொன்ன அண்ணன் ஜென்டாம் சொன்ன மாதிரி தான், இறந்து போனவர்கள் அனைவருமே வந்து விளிம்பு நிலை மக்கள்கள்.
அதாவது வந்துன்னா நான் எனக்கு போதை பழக்கம் எனக்கு இருக்குது, நான் குடிக்கிறேன். டாஸ்மாகில் மது வாங்கி குடிப்பத அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. முனைவர் ரவிக்குமார் சொன்னது மாதிரி தான், டாஸ்மாகில் வாங்கி குடிக்கிற மாதிரி என்கிட்ட வசதி கிடையாது. என்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி 30 ரூபாய்க்கு அது ஒரு பாக்கெட் விற்கிறான், அந்த பாக்கெட்டை வாங்கி நான் குடிச்சிடறேன். நான் அப்போ நான் அது குடிக்கிறேன்னா நான் ஒரு மிக கடுமையான பணியில் இருக்கக்கூடியவன், கட்டட வேலை செய்யக்கூடியவன், வெல்டர், ஃபிட்டர், இது போன்ற கட்டிட வேலை செய்யக்கூடிய நான் எனக்கு அதை குடிச்சாதான் எனக்கு உடல்நிலை எனக்கு சமமான நிலையில் இருப்பதால் நான் அதை குடிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, தரமான ஒரு வாழ்க்கை தரத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டோம்னு சொன்னா அவங்க குடிக்கிறதுக்கே போறது இல்ல. குடிக்க போறோம்னு அது வந்து ஒரு ஐடியல் சிச்சுவேஷன், நாம எதிர்பார்க்கிறது ஒரு சமூகம் அதை நோக்கி போகணுங்கிறது அதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு சூழல்ல இப்ப ஏன்னா அதுதான் இந்த இழப்பீடு கொடுக்க கூடாதுங்கிற 2 விதமான விமர்சனங்களும் வைக்கப்பட்டதுனால ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஆட்சி பொறுப்புல இருந்தவங்கிறதுனால உங்க பார்வையும் கேட்டாங்க. நீங்க இன்னும் கூடுதலா தரணுங்கிற ஒரு கோரிக்கை நீங்க முன்வைக்கிறீங்க. அதுக்கான நியாயங்கள் இருக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்ப நான் குடிச்சு பொதுவான மக்கள் பார்வையில் இருந்து பார்க்கிற போது கள்ளச்சாராயம் குடிச்சா செத்தா அவனுக்கு எதுக்குப்பா காசு, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறான். இல்ல பொதுவான மக்கள் மட்டும் இல்ல, அரசியல் கட்சிகளும் அதை சொல்றாங்க, விமர்சிக்கிறாங்க. அது கொடுக்கிறது ஒரு விபத்துல சேர்ந்துறாங்க, ஒரு பேரிடர் காலங்களில் இறந்துறாங்க, புயல் மழை சீற்றங்களில் இறந்துறாங்க, கடலுக்கு மீன் பிடிக்கும் போது மீனவர்கள் இறந்துறாங்க, அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறீங்க. அது நியாயமான ஒண்ணு. என்ன அடிப்படையில் அவங்க சொல்றது என்னன்னா, அவங்க ஒரு குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்களே நீங்க என்கரேஜ் பண்ணணுங்கிற ஒரு பார்வையை அவங்க வைக்கிறாங்க. நல்ல கேள்வி இது. அது நான் என்ன சொல்றேன்னா, இந்த குற்றமே நான் உன்னால தான் நான் பண்ணேன்றேன். நான் இந்த குற்றம் நான் செய்ததுக்கு காரணம் நீங்கள், அப்ப நீங்க தான் எனக்கு நிவாரணம் கொடுக்கணும். அந்த நிவாரணம் எனக்கு பத்தாதுன்னு சொல்லி சொல்றேன். அதை தாண்டி முனைவர் ரவிக்குமார் கூட நான் சொல்றேன், முனைவர் ரவிக்குமார் ஆரம்பிக்கும் போது நல்லா கடுமையா விமர்சிச்சார் திராவிட முன்னேற்ற கழக அரசை, கடுமையான இருந்துச்சு. அதனால நான் அவருக்கு என்னுடைய பாராட்டி தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அடுத்த கட்டமா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், பாம்பும் சாகக்கூடாது தடியும் உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள் இதை வந்து அரசியலாக்க கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, திரு ஸ்டாலின் சொன்னதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன். எதிர்க்கட்சி நாங்கள் அரசியல் தான் செய்வோம், அவியலா செய்வோம். அதனால எந்த சூழலும் மரணத்தை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கும். அது போல எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நிர்வாக திறன்மையை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கோம்.